Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் The Raven, written by Edgar Allan Poe. இது BA செகண்ட் செமஸ்டர் அமெரிக்கன் லிட்ரேச்சர் பேப்பர்ல ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டாபிக். பிஃபோர் கெட்டிங் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. த ரேவன் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான போம் ரிட்டன் பை எட்கர் ஆலன் போ. ஓகே, இது இந்த போயம் வந்து ஒரு கிரீஃப் சாரோஃபுல் போயம், ரைட். இது ஒரு கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் மாதிரி தான், ஒரு எஸ்ஸையாக தான் உங்களுக்கு நான் இந்த எபிசோட் வந்து அப்லோட் பண்ணுறேன். How does Edgar Allan Poe use symbolism and repetition in The Raven to create a sense of grief and madness? அதுதான் கொஸ்டின். எட்கர் ஆலன் போ சிம்பாலிசம், ரெப்படிஷன் அப்படிங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு ரேவன்ல. இது வந்து எப்படி அவரோட சென்ஸ் ஆஃப் கிரீஃப், அவரோட சாரோவையும் அவரை இமோஷனலா ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காரு, அது மேடா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா இருக்கார். ஸோ அந்த இமோஷன்ஸ் எல்லாம் எப்படி வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு இந்த போயம் மூலமான்றது தான் கொஸ்டின். ஸோ இது கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதே ஆன்சரை நீங்க எழுதலாம். இன்ட்ரோடக்ஷன். Edgar Allan Poe's The Raven is a famous poem published in 1845. So, இதுதான் வந்து பப்ளிஷ் ஆன இயர். It tells the story of a man who is sad and lonely after losing his beloved Lenore. ஸோ இந்த ஸ்டோரி என்ன பத்தியது? இந்த ரேவன் அப்படிங்கிறது என்ன? ரேவன்னா ஆக்சுவலா அண்டங்காக்கையை தான் ரேவன்பாங்க. க்ரோ சொல்றோம் இல்லையா? க்ரோனா உங்களுக்கு தெரியும், காகம். ரேவன்கிறது அண்டங்காக்கைன்னு சொல்லுவாங்க, அதுதான் ரேவன், ரைட். ஸோ இப்போ இந்த ஸ்டோரியில வந்து அவர் என்ன டிஸ்கஸ் பண்றாரு, என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னா, ஒரு மேன், ஒரு நரேட்டர், அவர் தான் போயட்டாவும் எடுத்துக்கலாம், நரேட்டராகவும் எடுத்துக்கலாம். அவர் என்னன்னா சேடா லோன்லியா இருக்கிறாரு. ஏன் அவர் சேடா லோன்லியா இருக்காருன்னா, பிகாஸ் இஸ் லாஸ்ட் இஸ் பிலவட், அவரோட காதலி வந்து இறந்து போயிட்டாங்க. ஹர் நேம் இஸ் லெனோரே. ஓகே, ஸோ அவங்கள இழந்துட்டு ஹி இஸ் சஃபரிங். அந்த கிரீஃபை தான் வெளிப்படுத்துறாரு ரேவன்ற இந்த போயம்ல. த போயம் இஸ் டார்க் அண்ட் மிஸ்டீரியஸ். டார்க்னா இருட்டு கிடையாது, நெகட்டிவான ஒரு போயம் இது. ரொம்ப மனசு வேதனையில இருக்கப்போ ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸா இருக்கிற மாதிரி போயம் இது. ரொம்ப மிஸ்டீரியஸ்னா மர்மமான ஒரு போம். யூசிங் ஸ்ட்ராங் இமோஷன்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் ரெப்படிஷன் டு கிரியேட் அ ஹாண்டிங் எஃபெக்ட். ஸோ அதில் அவர் யூஸ் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இமோஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி தீவிரமான ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காரு. சிம்பிள்ஸ்னா தெரியும் இல்லையா, குறியீடுகள். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ரெட் அப்படின்னா அபாயம்னு சொல்லுவாங்க. அப்போ ரெட் இஸ் அ சிம்பிள் ஃபார் டேஞ்சர்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், பட் அது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வந்து போயம்ல இருக்கு. அதே மாதிரி ரெப்படிஷன், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றா, அழுத்தி சொல்றதுன்னு அர்த்தம். ஓகே, ரிப்பீட் பண்றது, ரெப்படிஷன்ங்கிறது மீண்டும் சொல்றது. இட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப், அது ஒரு விஷயத்தை இன்சிஸ்ட் பண்றது தான் ரெப்படிஷன். ஓகே, இது எல்லாமே இந்த போயம்ல அவர் பயன்படுத்தியிருக்க விஷயங்கள். நான் முதல் சம்மரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சம்மரி ஆஃப் த ரேவன். ஓகே, ஆன் அ கோல்டு டிசம்பர் நைட். ஸோ உங்களுக்கு நம்மளுக்கே கோல்டான ஒரு சீசன் தான் டிசம்பர். யூரோப்பியன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே கோல்டு, யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கோல்டான சீசன், எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதர் அவங்களுக்கு இருக்கும். மைனஸ்ல தான் அவங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு கோல்டு டிசம்பர் நைட், த நரேட்டர் ஆஃப் த போயம், எ லோன்லி மேன், சிட்ஸ் இன் ஹிஸ் ரூம் ட்ரைங் டு ரீட். ஸோ நரேட்டர், போயட் இல்ல நரேட்டர். இந்த போயம் யாரால் சொல்லப்படுதோ அவர். ஓகே, போயட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு நரேட்டர், இந்த போயமை சொல்றவர். அவர் வந்து ஒரு லோன்லி மேன், ஒரு தனிமையில இருக்கிறாரு. இஸ் சிட்டிங் இன் ஹிஸ் ரூம், இஸ் ட்ரைங் டு ரீட், வாசிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஏன் ட்ரை பண்றாருன்னு சொல்றோம் அப்படின்னா, அவரால் கான்சென்ட்ரேட் பண்ணி ரீட் பண்ண முடியல. அவருக்கு ஞாபகங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கு. அவரோட காதலியை அடிக்கடி நினைச்சுக்கிறாரு. ஹி இஸ் கிரீவிங் த லாஸ் ஆஃப் ஹிஸ் பிலவட் லெனோரே. ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஹி இஸ் கிரீவிங், வருத்தத்துல இருக்கார். என்ன வருத்தம்? த லாஸ் ஆஃப் ஹிஸ் பிலவட் லெனோரே, அவங்க லெனோரேயோட லாஸ்ல இருந்து அவர் மீண்டு வரல. As is about to fall asleep, he hears a
quiet knock at his door. அவருக்கு தூக்கம் பயங்கரமா வந்துருச்சு. At this time he hears a quiet knock at his door. ஒரு அமைதியா கதவு தட்டுற ஒலி வந்து அந்த கதவுல இருந்து கேக்குது. At first he ignores it, but his curiosity grows. ஆரம்பத்துல அதை வந்து இக்னோர் பண்ணிட்டாரு அந்த சத்தத்தை. ஆனா அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த சத்தம் கேட்கிறப்போ அவருக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி வந்தது. யாரா இருக்கும் நேரத்துல? ஏன்னா நைட் ஹவர்ஸ். When he finally opens the door and calls out for Lenore, he finds nothing but darkness. திடீர்னு அவருக்கு என்ன தோணுதுன்னா, லெனோரே வந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து லெனோரேன்னு கூப்பிடுறாரு. ஆனா அங்க ஒண்ணுமே இல்ல. ஓகே, there is nothing, only darkness, இருட்டு மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கதவை மூடிட்டுறாரு. Soon he hears tapping at his window. அடுத்து விண்டோ ஜன்னல் வந்து தட்டுற சத்தம் கேக்குது. When he opens the window, Black Raven flies inside and sits on a statue of Pallas Athena. அப்போ அவர் விண்டோ ஓபன் பண்ணோன்னா ஒரு ரேவன் உள்ள பறந்து வந்துருச்சு அவர் வீட்டுக்குள்ள. அவர் வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கு. ஸ்டாச்சு ஆஃப் பேலஸ் எத்தீனா. அது வந்து பேலஸ் எத்தீனாங்கிறது ஒரு விஸ்டம் காட். அதாவது கிரீக்ல வந்து நிறைய நம்மளுக்கெல்லாம் எப்படி ஒவ்வொரு காடுக்கும் இப்போ சரஸ்வதினா படிப்பு, லக்ஷ்மினா வெல்த், பராசக்தினா சக்தி பவர் அப்படின்னு ஒவ்வொரு காடுக்கு ஒவ்வொரு குவாலிட்டி சொல்லுவோம்ல. அது மாதிரி பேலஸ் எத்தினா பொதுவா விஸ்டம் இன்டெலிஜென்ஸ்க்கான ஒரு காட். அந்த காடோட ஸ்டாச்சு ஒண்ணு அவர் வீட்டுக்குள்ள இருக்கு. ஒரு சின்ன ஸ்டாச்சு. அது மேல போய் இந்த ரேவன் உட்கார்ந்துக்குது. The man jokingly asks the bird its name and to his surprise it replies nevermore. அவர் அதை பார்த்து ஜாலியா கேட்கிறாரு. அது பேசாதுன்னு நினைச்சு கேட்கிறாரு. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது என்ன சொல்றான்? நெவர் மோர் அப்படின்னு சொல்றான். இன்னும் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி. நத்திங் மோர், நெவர் மோர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. He mutters that the bird will leave him like everyone else, but the raven again responds never more. அதெல்லாம் இல்ல, இனி நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு தான் நெவர் மோர். ரொம்ப கரெக்டா அதுக்கான மீனிங் சொல்லணும்னா, இனி ஒருபோதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இனிமேட்டு இது நடக்காது, இனி ஒருபோதும் இல்லைங்கிறதுதான் நெவர் மோர்க்கான மீனிங். அப்படிதான் அது சொல்லுது. அப்ப அவர் கேட்கிறார், நீயும் என்னை விட்டுட்டு போயிருவேல அப்படின்னா, இனி ஒருபோதும் இல்லை. உன் பேர் என்ன? இனி ஒருபோதும் இல்லை அப்படின்ற மாதிரி அது ஆன்சர் சொல்லுது. As the man continues to question the bird, he begins to believe it has supernatural knowledge. ஸோ அவர் நிறைய கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு அதே ஆன்சர் தான் சொல்லுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பேர்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல், இட் ஹாஸ் சூப்பர் நேச்சுரல் நாலேஜ் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு சூப்பர் நேச்சுரல்னா நம்ம எல்லாம் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு வந்து அதுக்கு இருக்கு, ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குன்னு நினைக்கிறார். He asks if he will see Lenora in heaven, but the raven only repeats nevermore. அவன் அவர் என்ன கேட்டாலும் அது கிளிப்புள்ள மாதிரி ஒரு சொன்னதே தான் சொல்லும். ஓகே, அடுத்தது அவர் என்ன கேட்கிறாரு? நான் வந்து இறந்ததுக்கு அப்புறம் லெனோரா ஹெவன்ல பாப்பனான்னு கேட்கிறாரு. அப்பவும் அது என்ன சொல்லுது? நெவர் மோர், ஒருபோதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. Desperate and angry, he demands the bird leave, but it remains. அப்போ கோவம் வந்துருது அவருக்கு. என்னது, நான் ஒருபோதும் அவளை பார்க்க மாட்டேன், நான் முதல் கிளம்பு இங்க இருந்து, நீங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பேர்ட் வந்து பறந்து போகல. In the end, the narrator realizes the raven will stay with him forever, a symbol of his unending sorrow. கடைசியில அவருக்கு என்ன புரிய வருதுன்னா, இந்த ரேவன் நம்மளை விட்டு போக போறது இல்ல, இது நம்ம கூடயே இருக்க போகுதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அண்டங்காக்கை அந்த கலர் பாருங்க, ஒரு கருப்பு கலர். ஓகே, அது வந்து இந்த இடத்துல ஒரு சிம்பிளா தான் காமிக்கிறாரு. இந்த ரேவன் வந்து ஒரு மாதிரி டார்க்கா மிஸ்டீரியஸா இருக்கும். அப்ப அவர் லைஃப் அப்படிதான் இருக்க போகுதுன்ற மாதிரி முடிக்கிறாரு. எ சிம்பிள் ஆஃப் ஹிஸ் அன்எண்டிங் சாரோ. அவரோட சோகங்கள் முடிய போவதே இல்லைன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவரு சோகத்துல இருக்கப்போ வந்த பறவை இது. நெவர் மோர், ஏதோ ஒருபோதும் நடக்காதுன்னு நெகட்டிவாவே அது பேசுது. அப்போ அவரோட லைஃப் வந்து அப்படிதான் இருக்க போகுதுன்ற மாதிரி இந்த போயம். சோ இந்த போயம்ல வந்து இதுதான் விஷயம். ஓகே, அவர் ரொம்ப சோகத்துல இருக்காரு, உள்ள ஒரு பறவை வருது, அந்த பறவைய ஒரு சிம்பிள் ஆக்கிடுறாரு.
இது எல்லாமே கற்பனை தான், இமேஜினரி தான். இந்த பறவை வர்றது, அது அவர் கூடயே தங்கிடுறது எல்லாமே கற்பனை தான். அது பேசுற மாதிரி சொல்றது கூட கற்பனை தான். என்னன்னா அவரோட லைஃப்ல வந்து சந்தோஷம் போயிடுச்சு, இருட்டு மாதிரி ஒண்ணு உள்ள வந்துருச்சு, அது வந்து ஒருபோதும் போக போறது இல்லைன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம ரேவன் எடுத்துக்க முடியும். இப்போ இதுல இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம் பார்ப்போம். இந்த போயம்ல இருக்கக்கூடிய தீம்ஸ் எல்லாம். The narrator is grieving for Lenore. Grievingனா is very sorrow or is very sad, is very sorrowful or sad because he lost Lenore. Lenore இறந்துட்டதுனால ரொம்ப துக்கத்துல இருக்காரு. அப்போ grief and sorrow இதோட மெயின் தீமா வந்துடுது. He cannot move past his sadness. sadness-அ விட்டு அவரால் தள்ளி இருக்கவே முடியல, சோகத்திலே தான் இருக்கிறாரு. The raven's word nevermore reminds him that she is gone forever. அது அடிக்கடி சொல்லுது இல்லையா, இனி ஒருபோதும் இல்லை, இனி ஒருபோதும் இல்லை, அவளை நீ பார்க்க மாட்ட, நெவர் மோர். ஹெவன்ல போயாவது பாப்பனா, நெவர் மோர் அப்படிங்கிறது இல்ல. அப்போ அவருக்கு வந்து அந்த சாரோ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஷீ இஸ் கான் ஃபார் எவர் அப்படிங்கிற அந்த வருத்தம். ஏன்னா ஒரு கோவம் வருது, நீ வெளியே போ, நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னா நீ எங்க இருக்க போ அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு கிரீஃப் அண்ட் சாரோ வந்து இருந்துட்டே இருக்கதை நம்ம பார்க்குறோம். So the next theme பார்க்கலாம், madness. At first the narrator is calm, but as the poem continues he becomes more upset. The raven's presence and its repeated word push him into madness. ஒரு மாதிரி மேட்னஸும் நம்ம பார்க்குறோம். ஒரு மன அழுத்தத்தில் அவர் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஆரம்பத்தில் அவர் காமாக தான் இருக்கிறாரு, பட் போயம் கண்டினியூ ஆக ஆக அவர் ரொம்ப அப்செட் ஆகுறது, எமோஷனல் அப்செட் ஆகுறது ரீடர்ஸால ஃபீல் பண்ண முடியும். ரேவன்ஸ் ப்ரெசன்ஸும் அது ரிப்பீட்டடா நெவர் மோர்னு சொல்றதும் அவர் கோவத்தோட உச்சிக்கு கொண்டு போயிடுது. அதுதான் மேட்னஸ். கோவத்தோட உச்சியில இருக்கிறத மேட்னஸ், டிப்ரெஷன், கோவம் அதோட உச்சிக்கு அவர் போறதை நம்ம பார்க்க முடியுது. ஓகே, அடுத்தது சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட். ஏன்னா the raven seems to be more just than a bird அப்படின்றோம். அது ரேவன் ஒரு சாதாரண பேர்டு அவர் சொல்லல, ஏன்னா அதுக்கு ஏதோ சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்க மாதிரி தான் அவர் டிஸ்கிரைப் பண்றாரு. அது பேசுதுன்னு சொல்றாரு, அவர் கேட்கிற நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுது. அப்போ இட்ஸ் எபிலிட்டி டு ஸ்பீக் அண்ட் இட்ஸ் இயரி பிரசன்ஸ் மேக் இட் ஃபீல் லைக் அ சூப்பர் நேச்சுரல் மெசஞ்சர் ஆஃப் டூம். ஏன்னா எடுத்தோன்னு அப்படிதான், கதவு தட்டுற மாதிரி இருக்கும், திறந்த ஆள் இருக்காது, விண்டோ தட்டுற மாதிரி இருக்கும், திறந்தா பேர்டன் அந்த பேர்டு ரேவன் உள்ள வந்து அந்த ஸ்டாச்சு மேல உட்காருது, கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுது. ஸோ ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட் மாதிரி அதை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம தீம்ஸா பார்க்குறோம். அடுத்து சிம்பாலிசம், குறியீடுகள்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் இது பார்த்தோம், நம்ம சம்மரி பார்த்தோம். மெயின் தீம்ஸா கிரீஃப் அண்ட் சாரோ, மேட்னஸ், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா இந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். சூப்பர் நேச்சுரல் அந்த ப்ரெசன்ஸ், இயரி ப்ரெசன்ஸ்னா ஒரு அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபீலிங் தான் இயரி அப்படின்னு சொல்றாரு. ரைட், இதெல்லாம் வந்து செகண்ட் இதுல ஸ்டாண்ட்ஸால விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தீம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தோம். Now let us go with the symbolism. என்னென்ன மாதிரி குறியீடுகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு டு டிஸ்கஸ் திஸ், அந்த எப்படி வெளிப்படுத்தியிருக்காரு தன்னோட எண்ண ஓட்டத்தைன்னு பார்க்குறோம். The bird represents grief and sadness. அந்த பேர்டே பொதுவா பிளாக் கலருங்கிறதுனால அதை வந்து ஒரு சிம்பிள் ஆக்குறது, எதுக்கு சிம்பிள் ஆக்குறதுன்னா கிரீஃபுக்கும் சேட்னஸ்க்கும். இட் நெவர் லீவ்ஸ் just like the narrator's sorrow for Lenore. அவரு தன்னை விட்டு போறதே இல்லைன்னு சொல்றப்போ அந்த ரேவனை வந்து ஒரு சாரோஃபுல் திங்கா எடுத்துக்கிறாரு. ஒரு அதாவது சாரோக்கு ஒரு குறியீடு, கவலைக்கான வருத்தத்துக்கான ஒரு குறியீடா தான் ரேவனை காமிக்கிறாரு. அது என்னை விட்டு போறதே இல்லைன்னு, எப்பவும் நான் கவலையோட தான் இருக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து பேலஸ் ஏத்தனா ஸ்டாச்சு பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் வரும். அந்த பேர்ட் வந்து அது மேலதான் உட்கார்ந்துக்குதுன்னு சொல்றாரு இல்லையா. ஸோ த ரேவன் சிட்ஸ் ஆன் அ ஸ்டாச்சு ஆஃப் த கிரீக் காடஸ் ஆஃப் விஸ்டம். அந்த கிரீக் காடஸ் எதுக்கான குறியீடுன்னா அவங்க வந்து ஷி இஸ் கிரீக் பேலஸ் எத்தீனா வந்து இட் இஸ் அ ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். பேலஸ் எத்தீனா ஸ்டாச்சுங்கிறது she is a Greek goddess of wisdom. அறிவுக்கான ஒரு goddess தான் Pallas Athena. This may show how reason and logic are losing to emotion and madness. ஸோ அது வந்து அங்க உட்கார்றது என்ன சிம்பிளா பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னா, அறிவு வந்து
இமோஷனும் மேட்னஸும் வந்ததுன்னா தொலைஞ்சு போயிடும். நம்ம நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா, கோவம் வந்தா நம்ம நிதானம் இழந்துருவோம் இல்லையா? அத சொல்றதுக்காக தான் அந்த அ அம் ஒரு ஒரு அறிவான ஒரு ஸ்டாச்சு இருக்குன்னா, அங்க அவர் அறிவாளியா இருந்தாரு. இப்ப மேட்னஸ் ஒரு ஒரு சாரோ வந்துருச்சு. எது வந்துருச்சு? ரேவன். அதாவது சாரோ உள்ள வந்தோனே, அந்த அறிவு மங்கத் தொடங்குது. யார்கிட்ட? நம்ம நரேட்டர்ட்டன்ற மாரி ஒரு சிம்பலா அத எடுத்துக்கலாம். அடுத்து லெனோரேயே ஒரு சிம்பல் தான். லெனோரே அவரோட லவ்வரோட நேம். லெனோரே ரெப்ரசன்ட்ஸ் லாஸ்ட் லவ் அண்ட் பியூட்டி. தொலைந்து போன ஒரு காதல சொல்ற ஒரு குறியீடு தான் லெனோரே. The narrator keeps mentioning her name, showing that he cannot let go of the past. எந்நேரம் அவ பேரை சொல்லிட்டே இருக்காரு. அப்ப அவரால மறக்கவே முடியலங்கிறது நம்மளுக்கு தெரியுது. டார்க் ரூம் வந்து ஒரு சிம்பல். அவர் இருக்கிற அந்த இருட்டு ரூமே. பொதுவா இருட்டு அப்படின்னாலே நெகட்டிவ் எலிமெண்ட் தானே. ஸோ திஸ் செட்டிங் இஸ் லோன்லி அண்ட் டார்க் லைக் த நரேட்டர்ஸ் மைண்ட். அவரோட மைண்ட் மாதிரியே செட்டிங்கும் டார்க்கா இருக்கு. அவரோட மனசும் இருட்டா இருக்கு. செட்டிங்கும் டார்க்கா இருக்கு. த ஷேடோஸ் அண்ட் ஃபிளிக்கரிங் லைட் ஆட் டு த இயரி மூட். ஷேடோ தான் தெரியுது. அப்பப்போ லைட் வந்து அப்படி லேசா ஃபிளிக்கர் ஆகுது. எரிஞ்சு எரிஞ்சு அணையுது. ஓகே, இது எல்லாம் அந்த அந்த மூடுக்கு செட் ஆகுது. லிட்ரரி டிவைசஸ். அடுத்ததா என்னென்ன மாதிரி லிட்ரரி டிவைசஸ் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எட்கர் ஆலன் போ. போன்னு சொல்றது இங்க வந்து எட்கர் ஆலன் போ. He uses different writing techniques to make the poem memorable. மெமரபிள் ஆக்குறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ரெப்படேஷன் ஆஃப் த வேர்ட் நெவர்மோர். நெவர்மோர்ன்ற வார்த்தை வந்து அடிக்கடி போயம்ல வரும். ஸோ இட் இஸ் ரிப்பீட்டட் மெனி டைம்ஸ் மேக்கிங் த போம் மோர் இன்டென்ஸ். அந்த அந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு தடவை சொல்ல சொல்ல அது அது அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த ரெப்படேஷன் என்ன ஆகும்னா ரொம்ப இன்டென்ஸ் ஆகும். ரொம்ப ஒரு மாதிரி டீப்பா போகும் சோகம். ஓகே, rhyme and rhythm பார்த்தீங்கன்னா the poem has a strong beat like a song making it flow ஸ்மூத்லி. நல்ல ஒரு ரைம் ஸ்கீம் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அது அந்த ரிதமெட்டிக்கலா சொல்லுவாங்க இல்லையா, அது அழகா அந்த பீட் வந்து மேலேயும் கீழேயும் போய் ஒரு அழகா ஸ்மூத்தா ஃப்ளோ ஆகுற மாதிரி ரைம் ஸ்கீம் அமைஞ்சிருக்கு. இமேஜரி. Poe describes the setting in detail, helping readers imagine the dark, gloomy scene. அதே மாதிரி செட்டிங்கை ரொம்ப அழகா வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாருன்னா, கண்ணு முன்னாடி அந்த டார்க்னஸையும் அவர் எப்படி உட்கார்ந்துருப்பாரு, ஒரு கேண்டில் லைட்டு, அதுக்குள்ள அந்த விண்டோ, அந்த கதவு எல்லாத்தையும் அவர் வர்ணிக்க நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணு முன்னாடி அந்த படங்கள் தெரியிற மாதிரி இருக்கு. ஓகே, கன்க்ளூஷன். Now we have come to the conclusion. The Raven is a poem about deep sadness and the pain of losing a loved one. இந்த poem எதை பத்தியது? ஒரு ஆழ்ந்த கவலையை பத்தியது, டீப் சேட்னஸ் பத்தியது, பெயின் ஆஃப் லூசிங் a loved one, ஒரு காதலை இழக்கிறத பத்தி தான் அந்த போயம் பேசுது. The raven symbolizes grief that never goes away. இது எதை பத்தி சிம்பிள் ரேவன்ங்கிறது எதோட சிம்பிள்னா கிரீஃப் பத்தி, நம்மளை விட்டு நீங்காத வருத்தங்களை பற்றியது, கவலைகளை பற்றியது, சோகங்களை பற்றியது. The narrator's descent into madness shows how loss can consume a person. ஒரு கட்டத்துல நரேட்டர் வந்து தன்னோட பொறுமை இழந்து கத்துறாரு, கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னா எப்படி ஒரு அந்த ஒரு மனுஷனோட இழப்புகள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல பெரிய சோகமோ இழப்போ வந்தா அவங்க வந்து அவங்களோட மனசு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது இல்ல, அது தறிகட்டு போகுது இல்லையா, அதை பத்தி பேசுறாரு. போஸ் பவர்ஃபுல் ரைட்டிங் அண்ட் ஹாண்டிங் அட்மாஸ்பியர் மேக் த ரேவன் எ டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ். ஸோ இந்த போம் வந்து ஒரு டைம்லெஸ் மாஸ்டர் பீஸ், ஒரு பெரிய மாஸ்டர் பீஸா இருக்கு. இது ஒரு சாதாரண ஒரு போயட்டுக்கு, ஒரு நரேட்டருக்கு நடந்த நிகழ்வு இல்ல. நிறைய பேரோட லைஃப்ல ஒரு ஒரு பெரிய ஒரு லாஸோ ஒரு விஷயமோ நடந்த அடுத்து வந்து என்ன பண்றதுனே தெரியாது. அவங்க ரொம்ப துடிச்சு போய் இருப்பாங்க. வாழ்க்கையே பூஜ்யம் ஆயிட்ட மாதிரி இருக்கும். ஒரு பெரிய சோகத்துல விழுந்துருவாங்க. அதுல இருந்து எந்திரிக்க நிறைய பேர் எந்திரிச்சிருவாங்க போராடி. நிறைய பேரால, ஒரு சில பேரால எந்திரிக்கவே முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அவங்க மனசு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சோகம் மாதிரி அந்த இமோஷன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நாலெட்ஜை வந்து மங்கடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் தான் த ரேவன். Okay, hope you liked and enjoyed my teaching. Thank you for watching. Subscribe for more such videos.